ஹாய் நமஸ்தே மக்களை. நாம் இன்னைக்கு இருக்கிற மதுரையில் ஐயர் பங்களா அப்படின்ற பிளேஸில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டைமிங் ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக அவங்க கடைசியாக சொல்கிறோம். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள என்ட்ரியை கொடுத்தோன்னே அப்படி ஈஃபில் டவர் தான் வச்சுருக்காங்க. லைட்டு அதோட பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உலக அதிசயம் 7 நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ளே போனால் அந்த ஈஃபில் டவரை நடு சென்டரில் இருந்து பார்த்தா ஹைட்டில் இருந்து டாப்பில் இருந்த மணியாக இருந்துச்சு. பார்க்குறக்கே அருமையாக இருந்துச்சு, சொல்கிறது வாய்ப்பு இல்லை. டூப்ளிகேட்டு ஒரிஜினல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து அப்படியே அச்சுசலாக ஒரிஜினல் மேலே செஞ்சுருக்காங்க, அருமையாக இருந்துச்சு. இது என்னடா உலக அதிசய லிஸ்ட்லேயே வராது, இது என்ன இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து வேர்ல்டு ஃபேமஸில் வராது. பட் இது வந்து எகிப்தில் இருக்க அந்த பிரமிட் வரும் பார்த்தீங்கன்னா, அதனால் அங்கே வாழ்கிற மக்கள் பற்றி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னா இது என்ன பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டுபிடிங்க. லைட்டாக ஜோக்காக தான் இருந்துச்சு நம்மளுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் என்ட்ரியில் அந்த வாட்டர் வந்து ரிஃப்ளெக்ட் என்ன செய்வோம் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே இப்படி செட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இல்லை. ஆனால் பட் தாஜ்மஹால் வந்து கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம நேர்லேயே தாஜ்மஹால் பார்த்துருக்கோம். அது வந்து நேரில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்க நிறையாவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த அச்சசல் அப்படியே செஞ்சுருக்காங்க. ஆனால் ஸ்மாலாக இருக்குது, இது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்குது. அங்கேருந்து வந்து லைட்டாக மங்கலாகிடுச்சு. நான் கல் தானே, இது வந்து பிளாஸ்டிக் அட்டன் செஞ்சதுனால அது இருக்குது. இதை வந்து நிறையா மக்கள் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் நேரில் பார்த்தாங்கன்னா அப்போ அவங்களாம் எப்படி ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு நம்மளுக்கே ஒரு தோணுச்சு மனசில். அதை நினச்சோம். அதை பார்த்துட்டு அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் பிசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தான் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் சாயில் நேராக தான் இருந்துச்சு. அது சாய்ந்த கோபுரம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒன்று தான். அது வந்து வேர்ல்ட் ஆஃப் ஃபேமஸில் அந்த 7ல் வராது. இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஃபேமஸ் தான். ஒரு 7ல் இது ஒன்று தான் வரும். இது பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் மாதிரி கிடையாதுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான். டூப்ளிகேட் வந்து அப்படி தனியாக தெரிஞ்சிச்சு. பட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர் வயசு எல்லாத்தையும் பார்த்தோம். இங்கே வந்து நான் என்ன வச்சுருக்கேன், நம்ம வந்து வேர்ல்டு ஃபேமஸ் அந்த 7 இது வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சு தான் இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. வேர்ல்டு ஃபேமஸ் 7 இது. அதில் தாஜ்மஹால் ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கொலஸ்ட்ரம் சொல்லிட்டு ரோமில் இருக்குது, அதுவும் இங்கே வச்சுருந்தாங்க. 2 மட்டும் தான் வேர்ல்டு 7ல் அந்த ஃபேமஸ் 7ல் வரும். மற்ற எதுவுமே வேர்ல்டில் கொஞ்சம் ஃபேமஸான இதை பார்த்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதான் அந்த கொலோசியம், இது ரோமில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்து தாஜ்மஹால் எங்கே இருக்கும் எல்லாருமே தெரியும். இது வந்து ஆக்ராவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சாய்ந்த கோபுரம், டவர் ஆஃப் பீஸா இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி லாஸ்ட்டு அந்த கிறிஸ்ட் ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. இதாங்க இருந்துச்சுங்க. வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் எதுவுமே கிடையாது பெருசாலாம். அதெல்லாம் முடிச்சு அப்படியே ஷாப்பிங். இந்த சைடு பார்த்தா வெறும் ஃபுட்டு, இந்த லைன் ஃபுல்லாமே ஃபுட்டு தான் வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே 80, 50, 50 to 80, 100 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு எல்லாமே. இதை பார்த்துட்டு இங்கிட்ட சர்க்கஸ், ராட்னம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. சிறுவர்களும் சரி பெரியவர்களும் சரி, இங்கே நிறையா விஷயம் சின்ன சின்னது பெரிய பெரிய வரையும் ரொம்ப பயங்கரமானதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஆபத்தான கூடவே இருந்துச்சு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி விளாடுங்க. இதோட டைமிங் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. தேங்க்யூ நண்பர்களே.